அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள், அதிகாலை நேரத்தினுடைய தொழுகையை நாம் தொழுவதற்குண்டான வாய்ப்பினை நமக்கு வழங்கி நம்முடைய இல்லத்திலிருந்து அவனுடைய இல்லத்திற்கு விருந்தினராக அல்லாஹ் நம்மை வருவதற்குண்டான வாய்ப்பை வழங்கி கண்ணியப்படுத்தியமைக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பை இழந்து அதிகம் பேர் நஷ்டவாளிகளாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா உலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுகூர்வதை விட்டும் உங்களுடைய மனைவி மக்கள், உங்கள் உறவுகள், அதெல்லாம் குடும்பத்தார்கள், அவுலாது யார், நம்முடைய மனைவி, சொந்தம் பந்தம் எல்லாம், அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், பொருளும் இந்த உறவும் நம்மை அல்லாஹ்வை நினைவுகூர்வதை விட்டும் தடுத்து விட வேண்டாம். பாராமுகமாக இருக்காதீர்கள். பாராமுகமாக இருக்காங்கன்னா, பணம் இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, படோடோபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பள்ளியாசலுக்கு எதுக்கு போகணும்? பள்ளியாசலுக்கு போகிறவர்களெல்லாம் யார்? பிச்சைக்கார பேரு மாதிரியா? தப்பு செஞ்சவன் தான் பள்ளிவாசலுக்கு போவான். நாம் தப்பு செய்யவில்லை என்கின்ற எண்ணம் மனதில் ஓடி, நாம உழைக்கிறோம், நாம சாப்பிட்றோம், நாமலாம் வீடு கட்டியிருக்கோம், நம்ம வீட்டில் நாம் இருக்கோம், நம்ம காசில் நாம் செலவழிக்கோம் என்கின்ற இருமாப்பு வந்து விடுகிறது. அதனால தான் இறைவனை மறந்து இந்த உலகத்தின் இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை. அப்படி இருந்தால் என்ன, இந்த உலக இன்பத்தில் மூழ்கி இருந்தால் என்ன, எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒமையஃபால் தாலிக் ஃபவுலாய்கமுல் காசிரூன், அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். அவர்களெல்லாம் உன்னுடைய அவுலாது, உன்னுடைய பணம் எதுவுமே செய்யாது, உனக்கு எந்த பயனும் உன்னை சந்தூக்கில் தூக்கி செல்கிற போது வராது. நம்மளை சந்தாக்கில் கொண்டு போகும்போது பணத்தை கொண்டு வருவாங்க, தூக்கிட்டு பிணத்தை கொண்டு வருவார்கள், பணத்தை அல்ல. நீ சம்பாதித்த பணம் வராது, நீ பிணமாக வருவாய். மாற்று சமூகத்தவர்கள் நாம் ஜனாசான்னு போம், மையத்துன்னு போம், அவங்க சொல்லுவாங்க பிணம் என்று சொல்வார்கள். இவன் பணம் இருக்கிறது என்ற பகட்டிலே பள்ளிவாசல் பக்கம் நெருங்காமல் இருந்தான், அவனை பிணமாக பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு வருவாங்க. எங்கே தூக்கிட்டு வருவாங்க? தூக்கிட்டு வருவாங்க. அவன் நல்லவனாக இருந்தால் மகிழ்ச்சி, தீயவனாக இருந்தால் மிக பெரும் கஷ்டத்திற்குண்டானவனாக மாறிவிடுவான். என்னை பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்று கத்துவான், கதறுவான், கூப்பாடு போடுவான். அவனுடைய ஓலத்தை மனிதர்களை தவிர மற்ற எல்லாம் கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஓலத்தை உங்களுக்கு கேட்க வைத்திருப்பேன் அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று, ஆனால் நீங்கள் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுவீர்கள், அவ்வளவு அகோரமாக இருக்கும் அவனுடைய ஓலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், நஷ்டவாளியாக ஆயிராதீங்க. அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கூட அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்குங்க. வல் தல்லுரு நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின், மறு உலக வாழ்க்கைக்கு எதை நீங்கள் உங்களுக்காக முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள். எந்த வாழ்க்கை இருக்கு?
மறு உலக வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஒரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். நான்லாம் மௌத்தா மாட்டெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்குரிய வலை அஹ்ரல்லா நஃப்ஸன் இதாஜா அஜலுஹா, அவருக்குரிய தவணை வந்து விட்டால் அது எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் அந்த மரணம் அவனை வந்து அடைந்தே தீரும். எப்படிங்க? ஒலவுக்கான ஃபீ புரூஜிம் முஷையிதா, இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரி வந்துடும். அண்மையில் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற மங்களத்தை சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், மங்களத்திலிருந்து வடநாட்டிற்கு 2400 கிலோமீட்டருக்கு ஒரு பாடியை, ஒரு மையத்தை, அதாவது ஜனாசாவை கொண்டு செல்கிறார். ஆம்புலன்ஸில் பாடியை ஏற்றிட்டு போகிறார். போய் பாடியை அங்கே டிஸ்போஸ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 நாட்களாக வாகனத்தில் போன அசதி தீர்வதற்காக குளிக்க வேண்டும் என்று ஆற்றில் இறங்குகிறார். குளிக்கிறார், மவுத்தாகி விடுகிறார். ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுது. 2400 கிலோமீட்டர். நினைத்து பார்த்துருப்பாரா? எந்த வாகனத்தில் நாம் ஓட்டி செல்கிறோமோ, எந்த ஸ்ட்ரெச்சரில் நாம் ஒரு பாடியை கொண்டு செல்கிறோமோ, அதே வாகனத்தில் அதே ஸ்ட்ரெச்சரில் நாம் பிணமாக ஜனாசாவாக வரும் என்று நினைத்திருப்பாரா? அதே வாகனத்தில் மீண்டும் ஜனாசாவாக வருகிறார். வந்து இதைத்தான் அந்த காலத்திலேயே சினிமாவிலையும் படித்தார்கள். நீங்கள் சினிமான்னு நினச்சிடக்கூடாது, கருத்தை பார்க்க வேண்டும். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான். இறந்தவனை சுமந்துட்டு போனானா அவனும் இறந்து விட்டான். இப்போ இருப்பவனும் அதை எண்ணி பார்க்க மறந்துட்டான். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். போனா 2400 கிலோமீட்டர் பாடியை கொடுத்துட்டு வரும்போது அவன் பாடி ஆயிட்டான். அப்போ நமக்கு எப்போ மௌத்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அந்த ஜனாசா ஊருக்குள் வந்து அதை எல்லாருக்கும் முகத்தை திறந்து காட்டுகிற பணியில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அந்த மையத்தை வந்துருச்சு, ஊருக்கு கொண்டு வந்தாச்சு. அதை முகத்தை இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க, குளிப்பாட்ட முடியாது, இருந்தாலும் முகத்தை திறந்து காட்டி மக்கள், ஏன்னா சில இளவயது பையன், அதனால் என்ன செஞ்சாங்க, திறந்து காட்டினாங்கள. அதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரர் அன்றைக்கு மாலையில் மவுத். இதுதான் மவுத். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், நஷ்டவாளி ஆயா நீ வந்துடாதப்பா, உனக்கு எப்போ வரணும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த நேரத்தில் உனக்கு தவணை இருக்குன்னு சொல்ல முடியாது. தவணை வந்து விட்டால் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று சொல்கிறான். என்ன செய்யாதே, அப்போ போய் நீ கத்தி கதறி கூப்பாடு போட்டு எங்களை விட்டுருங்க, நான் இனிமேல் நல்லவளாக இருக்கிறேன்னு சொன்னால் வாய்ப்பில்லைன்னு சொல்லி மலக்குகள் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, பீசை உருவிடுவாங்க என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இறைவன் தனது திருமறையின் மூலமாக அதாவது தல்லூர் நஃப்ஸுன் மா கத்தமத்தில் கதின், மறு உலக வாழ்க்கைக்கு எதை அனுப்பியிருக்கேன்னு கேட்குறான். எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிற? அப்படி அனுப்புவானால் ஒமா துகத்துமில் அன்ஃபுஸுக்கு மின் கைரின் தஜிது உந்தல்லா, உன் ஆத்மாவிற்காக எந்த நல்லறத்தை அனுப்பியிருக்கிறாய் அதை அல்லாஹ் இடத்துல பெற்றுக்கொள்வாய். அல்லாஹ் கட்டாயம் உனக்கு திரும்ப தந்துடுவான். என்ன நன்மை செய்தால் அதற்குண்டான கூலி நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், பஷீர் இல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிகான நற்செய்தி செய்தவர்கள், நற்செயல் செய்தவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்தில் தோட்டம் இருக்கிறது, தோட்டத்தில் பல வகைகள் இருக்கிறது என்றெல்லாம், அவர்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துகின்ற துணைவியார்கள் இருக்கிறார் என்றெல்லாம் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறான், தந்து விடுவான். இப்போ இந்த உலகத்தில் வாழுகிற போது இறை இல்லத்தோடு நெருக்கத்தோடு வாழ வேண்டும். அதைத்தான் நான் ஓதி காட்டிய வசனம் சொல்கிறேன். வல்ல அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், நிச்சயமாக மனித நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிகான நற்கிரிகள் செய்து, வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லணும், மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நாகூர்லங்கிறது பெரிய தர்கா உள்ள ஒரு ஷிருக்கினுடைய கோட்டைன்னு சொல்லணும். நாகூர் சொல்கிறதா இருந்தால் என்னது, ஷிருக்கின் கோட்டை அப்படின்னு சொல்லணும். ஒரு தௌஹீத் 2 தௌஹீத் 3 பேர் அல்ல,
முதலில் ஒரு சகோதரர் அப்துல் காதர் அப்பா என்று சொல்வார்கள். அவர்களை ஈச்சங்குட்டை அப்பான் அவருடைய குடும்பத்து அவருடைய பெயர். ஒரு பள்ளியில் சுபஹ் தொழுகையில் தொழுது கொண்டிருக்கிறார். குளிர் நடுங்குது என்றாலும் அவர் விரல் அசைத்து தொழுது விட்டார். தொழுது கொண்டிருந்தவர் அப்படியே தூக்கிண்டு ஹவுலில் போட்டான். ஹவுலில் வயது அப்போது 80 இருக்கும் அவருக்கு. ஹவுஸில் ஒண்டி தூக்கி போட்டான். ஒளிச்சீர் ஹவுலில் எழுந்து வெளியே வந்து வாசல் நின்று கொண்டு சொன்னார், நாங்கள் தௌஹீத் பள்ளி ஒன்றை இந்த நாகூரில் உருவாக்குவோம். அப்படி உருவாக்கி ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வோம். ஷிர்க்குக்கு எதிராக போராடுவோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழிகளுக்கு ஏற்ப அமல்களை அமைத்துக் கொள்வோம் என்று சபதம் செய்தார். அல்லாஹ் அவருடைய அந்த பிரார்த்தனையை அந்த நடுக்கத்தில் அந்த குளிரில் பள்ளிவாசல் வாசல் நின்று கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்னவோ. உடனடியாக அங்கே ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கின்ற கூட்டங்கள் கூடிவிட்டார்கள். நாகூரிலே ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் அப்போது தௌஹீத் இயக்கம் என்ற பெயரில் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பின்பு உருவெடுத்த தௌஹீத் மர்கஸ் சியாமரைக்கார் தெருவிலே உருவானது. ஒரு மர்கஸாக இருந்தது இன்றைக்கு 5 மர்கஸுகள் ஜமியாவுடைய கட்டுப்பாட்டில், ஜமியாவுடைய அதாவது ஜமியாவுடைய தாயிகள் போய் உபதேசம் செய்கின்ற அளவிற்கு பள்ளிகள் மாறிவிட்டது. இன்றைக்கு 5 இடங்களிலே அங்கே ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுடைய தாயிகள் போய் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கின்ற பள்ளிகளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், நாம் சொல்கின்ற அந்த பணியை சரியாக செய்துவிட்டால் அல்லாஹ் செய்ய வேண்டிய அந்த கடமையை நாம் செய்கிற போது அதற்கு வெற்றியை தருகிறான் என்பதற்கு இது ஒரு சான்று. ஷியாமரைக்கார் தெருவிலே இருந்த தௌஹீத் பள்ளி மொஹிதீன் ஆண்டவர் மொஹிதீன் பள்ளி என்று இருந்த பள்ளி மாறி ஹிந்துரு பள்ளி என்கிற ஒரு பள்ளி அதுவும் மாறி, இது இரண்டுமே ஷிர்கின் கோட்டையாக இருக்கின்ற நாகூரிலே ஷிர்கை விதைத்து கொண்டிருந்த பள்ளிகள். ஹிந்துரு பள்ளியில் எல்லாம் என்ன செய்வார்கள், ஒரு மண்ணெண்ணை கேன் வைத்திருப்பார்கள், பெரிய கேன் வச்சுருப்பாங்க. மக்கள் நேர்த்திக்கடனாக மண்ணெண்ணெயை கொண்டு வந்து ஊற்றுவார்கள். ஏன்னா கடலோர பகுதி அல்லவா அது, மண்ணெண்ணெயை கொண்டு வந்து நேர்ந்து ஊற்றுவார்கள். ஏன்னா ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, நைட் நேரத்தில் விளக்கை பிடித்து கொண்டு அந்த கடற்கரையில் போகும்போது மண்ணெண்ணெய் தின்னுச்சுன்னா இங்கே வந்து எடுத்துக்குருவாங்களாம். அதுதான் அவங்களோட நம்பிக்கை. இன்றைக்கு அந்த பள்ளி தௌஹீதாக மாறி செயல்பட்டு கொண்டு இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய பலன் என்பதை மறுக்குவதற்கில்லை. அப்படி இங்கேயும் இந்த பகுதியிலையும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கின்ற பணியை வந்தோம், பள்ளியாசை கட்டியாச்சு, பள்ளியாசை இருக்குது என்று இருந்து விடாமல் எல்லாருக்கும் என்ன செய்யணும், மக்களை சந்திக்கிற போது 4 நாள் வேற 2 வேற ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், சந்தித்து செய்தியை சொல்லணும். ஆமிலு சாலிகாத் வத்தவாசவ் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு சொல்லி அப்படி சொல்லுகிற போது ஏற்படுகின்ற சிரமங்களை பொறுத்து கொண்டால் பொறுத்து கொள்கிறவர்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டத்தில் தான் இருக்கணும். நாம் தொழுகிட்டால் மட்டும் போதாது, நம்மை சார்ந்தவர்களும் தொழுக வேண்டும், அவர்களும் சுருக்கத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கணும். அந்த முயற்சி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சுபஹ் தொழுகை விஷயத்தில் நம்முடைய கொள்கை சகோதரர்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். என்ன சொல்லணும், ஒவ்வொருவரும் சுபஹ் தொழுகைக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. கொஞ்சம் முன்னமே வருகை தந்து உட்காந்து அல்லாட்ட பேசணும். நம்முடைய கவலை கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணும். நமக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் மருத்துவத்தை போய் உட்காந்துருக்கோம், மணிக்கூறாக உட்காந்துருக்கோம், டைம் கேட்டு போய் ஒரு உட்காந்துருக்கோம். அதுலேயும் சில ஆஸ்பத்திரிகளில் ஸ்பெஷல் டைம்னு ஒன்று வச்சுருக்கான், அதுக்கு தனியாக 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அது 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அது நம்மளை என்ன செஞ்சா முதல் வரிசையில் அனுப்பிச்சி விட்ருவான். அதுக்குன்னு சில டோக்கன் வச்சுருக்குறாங்க, முதல் டோக்கன் 2வது டோக்கன். அதாவது உடல்நலம் சரியில்லை என்கிற போது மருத்துவரை நாடுகிறோம், மனநலம் சரியில்லைங்கிற போது மாமறை குர்ஆன் கூறுகின்ற அல்லாஹ் தனது திருமலையை சொல்கின்ற வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீப், என் அடியார்கள் என்னை பற்றி கேட்கிறார்கள், அவர்களுக்கு சொல் நான் சமீபத்தில் இருக்கிறேன், என்னை அழைக்க சொல், நான் அவர்கள் அழைப்புக்கு பதில் தருகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே. அந்த வசனத்துக்கு ஏற்ப தொழுகைக்கு முன்னமே வருகை தந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்பிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய தேவைகளை கவலையை கஷ்டத்தை சொல்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அதை தீர்த்து வைப்பான்.
வாக்களித்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். மக்களுக்கு சொல்வோம், இறை இல்லத்தில் உங்கள் இதயம் உங்கள் உள்ளம் அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு தொடர்புடையதாக இருக்குமேயானால் உங்கள் இல்லமும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய இல்லமாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நேசியுங்கள் அல்லாஹ்வை. அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு அவனை வணக்க வழிபாடுகள் மூலமாக நெருக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக வந்து விடுகிறான் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற அதிகம் அவனை தியானியுங்கள், திக்ர் செய்யுங்கள், தொழுகையில் ஈடுபடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக வாக்களித்திருக்கிறான். வஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான். அதை செய்வோம், வெற்றி பெறுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக